புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நீங்கள் இப்பொழுது நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலம் தூத்துக்குடி மறைமாவட்டம் தூத்துக்குடி மாநகரில் உள்ள மார்க்கெட் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெறுகின்றது. கோடி அற்புதர், பதுவை புனிதர், பதிதர்களின் சம்மட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவரின் திருக்கரங்களில் ஏந்த பெயர் பெற்ற புனித அந்தோனியாருடைய இந்த திருத்தலமானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பிற சமய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாத பிற நண்பர்கள் அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது. அந்தோனியாரை தேடி, ஆண்டவரை தேடி இந்த இல்லத்துக்கு பல மக்கள் வருகின்றார்கள். அந்தோனியாரிடம் ஜெபிக்கின்றார்கள். அந்தோனியாருடைய பரிந்துரையினால் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே நமக்காக மட்டுமல்லாது இதோ இந்த திருத்தலத்தை தேடி வருகின்ற அனைவருக்காகவும், இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் மனதுருகி வேண்டுவோம். ஆண்டவருடைய அருள்கரம் நம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர் நம்மை மட்டுமல்லாது நாம் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ நமது மனதில் உள்ள அனைவருக்காகவும், நம்மிடம் ஜெபிக்க சொன்னவர்களுக்காகவும், உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் நற்கருணை நாதருடைய இதயத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நற்கருணை நாதர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது இறைவசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லும் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். உடைய பெரிய சுமையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், குடும்ப பிளவுகளாக இருக்கலாம், குடும்பம் பிரிந்து கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம் இப்படி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நம் குடும்பத்திலே நம் பிள்ளைகளிடத்திலே இருக்கலாம். ஆண்டவரிடத்திலே வந்தால், ஆண்டவரை நாம் பற்றி கொண்டால் இவை எல்லாம் மறைந்துவிடும். நான் கடவுளை தாங்க வேண்டும், நான் போகும்போது ஆண்டவரை கூட்டிச் செல்ல வேண்டும். எனவே ஆண்டவரே, நீங்க என்னோடு இருங்க, நானும் உன்னோடு இருக்க எனக்கு அருளை தாரும் என்று சொல்லி அந்த சிந்தனையோடு இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். யாரும் இல்லை இயேசுவே, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. கரம் தட்டி பாடுவோமா? யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு
யாருமில்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய அப்பா. ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய அம்மா. என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் கருவாகும் முன்னரே என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் ஆண்டவரே நீங்க தான். எனக்கு ஒரு பெயரை கொடுத்து என்னை தாங்கி பிடிக்கும் தெய்வம் ஆண்டவரே நீங்க தான். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கின்ற தெய்வம் நற்கருணை நாதரே நீங்க தான். இதோ எங்களுடைய சொந்தமா நீர் இருந்து எங்களை வழி நடத்தும். கேட்போமா? அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். இயேசுவை நோக்கி கரம் உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, எங்கள் சொந்தம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்தம்லாம் ஒரு நாள் மாறிவிடும். சுயநலத்திற்காக எங்களிடம் தேவைகள் இருக்கின்ற வரையில் இந்த சொந்தங்கள் எல்லாம் இருக்கும். ஒருவேளை இந்த சொந்தங்கள் எல்லாம் மாற்றம் பெறும். ஆனால் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே மாறாத தெய்வமாக. நான் பிறந்தது முதல் இறக்கின்ற வரையில் மாறாத சொந்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே விண்ணரசு. நீங்க தான் ஆண்டவரே அந்த சொர்க்கம். என்னை வழிநடத்தும் தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. அந்த இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே நடந்து வந்தபோது ஆபத்துக்கள் இருந்திருக்கு, விலங்குகளின் அச்சுறுத்தல் இருந்திருக்கும். ஆனால் அவர்களை பகலிலே மேக தூணாக, இரவிலே நெருப்பு தூணாக பாதுகாத்தீரே. எங்கள் வாழ்க்கை எனும் பயணத்தில் நாங்கள் செல்லுகின்ற போது ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே என் வழி. நீங்க தான் ஆண்டவரே என்னை வழி நடத்தும் தெய்வம். உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி பாடுவோமா? சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் உணர்த்து. நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான், என்னை வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கிற பல பேர் உடல் நோய்களோடு, ஆன்ம நோய்களோடு, மனதிலே ஒரு போராட்டத்தோடு, மனதில் அமைதியின்றி, மகிழ்ச்சி இல்லாம துன்பத்தோடு நிற்கிறீங்க. இதோ ஆண்டவர் தான் மருந்து, ஆண்டவர் தான் மருத்துவர். ஒருவேளை டாக்டர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் இந்த நோயை சுகப்படுத்த முடியாது என்று சொல்லி, உங்க நோய்க்கு எந்த மருந்து இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவரையும் மருந்தையும் படைத்த தெய்வம் இதோ நம்ம மத்தியிலே இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே மருத்துவர், நீங்க தான் ஆண்டவரே மருந்து. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இதோ நான் சுகம் பெறுவேன். உடல் நோயிலிருந்து, ஆன்ம நோயிலிருந்து இயேசுவே நான் சுகம் பெறுவேன், உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமாக்கும் தெய்வமும் கரமையத்துவமா? நீங்கதான். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே வழக்கறிஞர், நீங்க தான் ஆண்டவரே நீதிபதி, எங்களை நீதி செய்யும் தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு துன்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், வசை மொழிகளுக்கு நாங்கள் ஆளாகிறோம் ஆண்டவரே. நீ நீதிபதியாய் இருக்க. ஒருவேளை நாங்கள் அந்த குற்றவாளியா இருந்தா இயேசுவே நீங்கள் மன்னியும். இதோ நீங்கள் நீதி செய்வோம் தெய்வம் ஆண்டவரே, எங்களை மன்னியும். நான் தண்டனைக்கு ஆளாகாதபடி உன் மன்னிப்பிற்கு நான் ஆளாக, உன் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நான் காண அனுபவிக்க இயேசுவே எனக்கு வரம் தார். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? கரம் தட்டி பாடுவோம். வழக்கறிஞரும் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான். வழக்கறிஞரும் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான். வழக்கறிஞரும் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான். வழக்கறிஞரும் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான். நீதி செய்யும் தெய்வமும் நீங்கதான், எனக்கு நீதி செய்யும் தெய்வமும் நீங்கதான். கருமையத்துவமா ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. கரம் தட்டி ஆராதனை 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 இயேசுவே, கரம் தட்டி. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 சத்தமாக ஹalleluya 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 ஆராதனை 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 ஹalleluya 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 இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே 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 விடுதலை இயேசுவே 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 ஹalleluya 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 கரமுயர்த்தி ஹalleluya 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 Hallelujah, 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 நன்றி 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 இயேசுவே போற்றி 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 விடுதலை தாரும்
தாரும் தாரும் தாரும் தாரும். ஆண்டவரே, ஹalleluya. நோய்கள் சுகமாகட்டும். ஆமென். உம்முடைய ஆவியின் அபிஷேகம் வல்லமையாய் இறங்கட்டும். ஆமென். ஹalleluya. இதோ கட்டுகள் எல்லாம் உடையட்டும். ஹalleluya. சாத்தானின் கிருகைகள் எல்லாம் இப்போது ஹalleluya. மறந்து போகட்டும். ஹalleluya. ஆண்டவரே, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இப்போது இதோ பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. போற்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. போற்றி 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 போற்றி. இயேசுவே, நன்றி. ஹalleluya. 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 யாரும் இல்லை இயேசுவே, நற்கரை நாதரை உற்று நோக்கி சொல்லுங்க. யாரும் இல்லை இயேசுவே. ஆண்டவரே, மகிழ்ச்சியை தருவதற்கு உம்மை தவிர உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. யாரும் இல்லை இயேசுவே. மீண்டும் உணர்ந்து பாடுவோமா? யாரும் இல்லை இயேசுவே. துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் என்னை தேற்ற யாரும் இல்லை இயேசுவே. இயேசு ஆண்டவரே. உம்மை தவிர எனக்கு ஆண்டவரே, யாரும் இல்லை இயேசுவே. நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க. இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். அந்தோனியார் தான் சொன்னார், நீங்க மட்டும் போதும். நீர் மாத்திரம் போதும். நான் வீட்டுக்கு போகும்போது தனியா போறதில்ல ஆண்டவரே, உங்களை கூட்டிட்டு தான் போறேன். நீ மட்டும் போதும். நீர் மாத்திரம் போதும். எனக்கு ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு. எனக்கு மீண்டும் வாங்க, அதே வார்த்தைகளை பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் ராஜா. நீர் மாத்திரம் போதும். இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். எனக்கு, என் வாழ்வுக்கு, என் குடும்பத்திற்கு. எனக்கு இயேசுவே, நன்றி நன்றி. மலைகள் பெயர்ந்து போகலாம். ஆமா ஆண்டவரே, குன்றுகள் அசைந்து போகலாம். உலகத்தை எல்லாம் மாறும் ஆண்டவரே, ஆனா நீங்க மலைகள் பெயர்ந்து போகலாம். இயேசுவே, குன்றுகள் அசைந்து போகலாம். ஆண்டவரே, மனதுருகும் தேவன் இயேசுவே, மாறிடவே மாட்டார். மாறாத தெய்வமே, மாறிடவே மாட்டார். மாறிடவே மாட்டார். என் இயேசு ராஜா. நீ மாறிடவே மாட்டார். ஆமென். ஒரு மார்போடு கரங்களை வைத்துக் கொண்டு தேற்றுவது போ இதோ ஆண்டவர் பலரை தேற்றிக் கொண்டிருக்கிறார். என் நேசர் ஆண்டவருடைய அன்பை பலர் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேற்றுவார். ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல ஏதோ ஒரு உணர்வு. ஒரு இயேசுவே, தேற்றுவது போ நன்றி ஆண்டவரே. என் நேசர் Thank you, Jesus. தேற்றுவார். ஆண்டவரே, Hallelujah. Hallelujah. இயேசுவே. Hallelujah. இயேசு ராஜா. Hallelujah. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு சாமி ஒரு முறை உற்று பாருங்களேன். அந்த ஆண்டவர் உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். சாமி உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ இடங்களுக்கு சென்று நாங்கள் இந்த மாதா தொலைக்காட்சி நம்பிக்கை மறுமலர்ச்சி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா பல நேரங்களில் இந்த முடிவில் தான் இந்த விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப தொடக்கத்திலேயே ஆண்டவர் பலரை தொட்டு இருக்கிறார், பலருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். Amen. பலர் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியில நீங்கள் இருக்கிறீர்கள். Hallelujah. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
பலர் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை இப்ப நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க. இந்த அந்தோனியாருடைய திருத்தலத்துக்கு வந்துட்டு நம்ம சும்மா போக கூடாதுங்க. இந்த அந்தோனியாருடைய திருத்தலம் கோடி அற்புதங்களை நமக்கு பெற்றுத் தருகின்ற திருத்தலம். இந்த நற்கரணை ஆண்டவரிடத்திலே அந்தோனியார் உரிமையோடு பேசி எல்லா விதமான வரங்களையும் நலங்களையும் பெற்றுத் தருகிற அற்புதமான திருத்தலம். ஒருவேளை நீங்க வீட்டில இருந்து வரும்போது சுமைகளை பாவங்களை அப்படியே மூட்டை மூட்டையா வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் எல்லாத்தையும் இறக்கி வைங்க, எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. இதோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர். சின்ன சுமையெல்லாம் இல்ல, என் ஆண்டவர் சொல்கிறார், பெரிய சுமையா மகனே மகளே என்கிட்ட நீ இறக்கி வை. உனக்காக நான் இருக்கிறேன், உன் சுமைகளை தாங்கிக் கொள்ள நான் இருக்கிறேன், உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல நான் இருக்கிறேன், நீ டோன்ட் வரி என்று சொல்லும் என் இயேசு இங்க இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், சமாதானத்தை தர வேண்டும், சந்தோஷத்தை தர வேண்டும். அந்த சந்தோஷத்தை எனக்கு வாழ்க்கை முழுவதும் நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரே அதற்கு வரம் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை தாங்கி செல்லும் மக்களாக நாம் வாழுவோம். பாருங்க, ஆண்டவரை யார் யாரெல்லாம் சுமந்தாங்க? ஆண்டவரை யார் யாரெல்லாம் சுமந்தாங்க? மாதா சுமந்திருப்பாங்க, அந்தோனியார் சுமந்தாங்க, சூசேப்பர் பின்னால் இருக்க அக்காங்க தான் கரெக்டாக சொல்றாங்க. சூசேப்பர் சுமந்தாரு. வேற யார் சுமந்தா? அந்தோனியார் சுமந்தாரு சொல்லிட்டாங்க. 3 பேர் சொல்லியிருக்காங்க, மாதா, சூசேப்பர், அந்தோனியார். வேற யார் சுமந்தா? சிமியோன் சுமந்தாங்க. அக்கா ஒருத்தர் சொல்றாங்க சிமியோன் சுமந்தாங்க. அண்ணா சுமந்திருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்றீங்க, முக்கியமான ஒருத்தர் மறந்துட்டீங்க. நான் இயேசு சுமந்தினி யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சுமக்கிறோம். அன்னை மரியாள் சுமந்ததை போல, புனித யோசேப்பு சுமந்ததை போல, சிமியன் சுமந்ததை போல, அண்ணா சுமந்ததை போல, இயேசுனுடைய தாத்தா பாட்டியெல்லாம் சுமந்ததை போல, புனித அந்தோனியார் சுமந்ததை போல, நானும் நீங்களும் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? சுமக்கிறோம். இனிமேல் யாராவது குருவானவர்கள் ஃபாதர்ஸ் யாரு இயேசுவை சுமந்ததுன்னா முதல்ல என்ன சொல்லும்? நான் சுமந்தன்னு மகிழ்ச்சியா சொல்லும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் ஆண்டவரை சுமக்கிறோம், ஆனால் ஆண்டவரைத்தான் நான் சுமக்கிறேன் என்ற அந்த உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். நான் இயேசு சுமக்கிறேனா இல்லையா? குருவானவர் நற்கரணையை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறார்? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம என்ன சொல்லி வாங்குறோம்? சொல்லி வாங்குறோமா இல்லையா? அப்படின்னா நான் யாரை சுமக்கிறேன்? வரும்போது நான் பாவியாக வந்தாலும் போகும்போது யாரை சுமந்து போகிறேன்? என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? அப்ப இயேசுவையே நான் சுமந்து செல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி இருக்கணுமா, துக்கம் இருக்கணுமா? என்றைக்காவது திருப்பலிக்கு வந்து இந்த நற்கரணையை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த மகிழ்ச்சி, நிறைவு, ஆசீர்வாதத்தை இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா? 1-2 பேர் தான். மற்றவங்க எல்லாமே நல்ல மக்கள் தான், யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்ன, இந்த திருப்பலி என்பது ஒரு சடங்கு. நான் திருப்பலிக்கு வர வேண்டும், செபங்களை ஜெபிக்க வேண்டும், இறைவார்த்தை கேட்க வேண்டும், நற்கரணையை வாங்க வேண்டும், இதெல்லாம் நம்ம சரியா செய்கிறோம். ஆனால் இந்த திருப்பலிக்கு முடிந்த பிற்பாடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று சொல்லும்போது இதோடு இயேசுவ ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு நான் எப்படி வந்தேனோ அப்படி வெறுமையாய் பல நேரங்களிலே வீட்டுக்கு திரும்பி செல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம அப்படி போக போறது கிடையாது. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஏற்கனவே நம்ம திருப்பலியில ஆண்டவரை பெற்றிருக்கிறோமா இல்லையா? வாங்கியிருக்கிறீங்களா இல்லையா? வாங்கியிருக்கிறோம். இறை வார்த்தையிலே ஆண்டவரை நாம் சுமந்திருக்கிறோமா இல்லையா? சுமந்திருக்கிறோம். இப்ப இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்திலே எவ்வாறு இயேசு இருக்கிறாரோ அதை போல என் உள்ளத்திலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
அப்ப வீட்டுக்கு நான் போகும்போது எப்படி போவேன்? இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை போல நான் போவேன். பாருங்களேன், இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்திலே ஆண்டவரை அங்கே நாம் வைக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம். அந்த நற்கருணையை எடுத்து விட்டால் அந்த கதிர் பாத்திரத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? நற்கருணையை எடுத்துட்டா அந்த கதிர் பாத்திரத்துக்கு ஏதாவது தூபம் போடுவோமா? அதை வணங்குவோமா? ஏன்னா அதுல ஆண்டவர் இல்லை. அப்ப நானும் இந்த ஆலயத்திற்கு நான் வருகின்ற போது அந்த எம்டி அந்த கதிர் பாத்திரத்தை போல வெறுமையாய் வருகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னையே இறை வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக எனக்கு கொடுத்து என் உள்ளத்திலே இருந்து அன்னை மரியாள் எவ்வாறு அந்த வார்த்தையை தாங்கி சென்றாரோ, இயேசுவை தாங்கி சென்றாரோ, அதை போல என்னையும் நிரப்பி ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார். ஆனால் நான் பல நேரத்தில் மறந்து விடுகிறேன். இன்றைக்கு அதை நாம் உணரப் போகிறோம். இந்த சிந்தனையோடு நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய அன்பை நாம் அனுபவிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இயேசு பார்த்து நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசு ஆண்டவரே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரை பார்ப்போம், இயேசுவை உற்று நோக்குவோம். இந்த மாதா தொலைக்காட்சி ஆராதனை வழியாக எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள், எவ்வளவு விடுதலை, எத்தனை எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள். தினம் தினம் போன் பண்ணி சொல்லுவாங்க, லெட்டர் வழியா சொல்லுவாங்க, இமெயில் அனுப்புவாங்க. ஃபாதர், நற்கருணை ஆராதனை நான் பார்த்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. நற்கருணை ஆராதனை வழியாக என் கேன்சர் நோய் சுகமானது. என் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டே இருந்தார், இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட செபிச்சாங்க. ஃபாதர், இப்போ என் வீட்டுக்காரர் குடிக்கிறதே இல்லை, என் பிள்ளைகள்லாம் ஊதாரித்தனமாக இருந்தது, மண்டியிட்டேன், முழந்தால் படியிட்ட சாமி என் குடும்பத்தை மாத்தினார். என் பிள்ளைகள்லாம் என்கிட்ட பேசுறதே கிடையாது ஃபாதர், எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட செபிச்சேன். இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்னுடைய 3 பிள்ளைகளை என் வீட்டுக்கு வந்துச்சு ஃபாதர். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 3 பேரோடு இணைந்து நானும் என் கணவரும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு சொல்லி எத்தனையோ. அதே ஆண்டவர் விடுதலை தரக்கூடியவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நாமும் நம்முடைய தேவைகளை, நம்முடைய பலவீனங்கள், நோய்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆண்டவரே என் கூட இருங்க கேட்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வார்த்தைகள் உணர்ந்து என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சாமியை கூப்பிடுங்க. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு ஆண்டவரே, என் வாழ்வே ஒளியடைந்து இருளாக இருக்கிறது. என் குடும்பம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு உயிரற்ற வாழ்க்கை, பல நேரத்தில் நடைப்பிணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய நோய், கண்ணீர், அவமானங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், என்னை மாட்டி வதைக்கும் என்னுடைய பலவீனம், என் பாவமான சிந்தனை, சிற்றின்ப ஆசைகள். ஆண்டவரே,
இவையெல்லாம் என் வாழ்வை இருளிலே தள்ளிவிட்டது. ஆண்டவரே, உயிரற்ற பிணமாகத்தான், நடைப்பிணமாகத்தான் பல நேரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, புனித அந்தோணியார் வாழ்விலே நீங்க வந்தீங்களே, என் வாழ்வில வாங்க. அன்னை மரியாளுடைய வாழ்விலே வந்தீங்களே, என்னுடைய வாழ்வில் வாங்க ஆண்டவரே. இதோ நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் உயிர், எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவர் நீங்க தான். கேட்போமா? இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, எனக்கு இருக்கக்கூடிய வியாதி என்னை துன்புறுத்துகிறது ஆண்டவரே, அச்சுறுத்துகிறது. ஒரு பக்கம் கொரோனா தொற்று 2ஆம் அலை 3ஆம் அலை என்று சொல், இந்த ஒமைக்ரான் கொரோனா ஆண்டவரே, சர்க்கரை வியாதிகள், தீராத இதய வியாதிகள், வயிற்று வலி, தலைவலி, சிறுநீரக சம்பந்தப்பட்ட எல்லா நோய்கள், காலிலே, பற்களிலே, நாவிலே என்று சொல்லி எத்தனையோ வியாதிகளால் தினம் தினம் நான் துன்பப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். முழந்தால் படியிடவில்லை, உட்காரத்துக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. நான் படுத்தா ஐயோ எந்த வேதனையை நான் சொல்ல முடியவில்லை. இப்படி நோய்களால், உடல் நோய் ஒருபுறம், குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த வேதனைகள்லாம் மன நோய்களாக மன்னிக்க முடியாமல் எத்தனையோ உள்மன காயங்களோடு ஒருபுறம் இந்த இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆன்ம சம்பந்தப்பட்ட நோய்கள். ஆண்டவரே, நான் தவிக்கிறேன் ஆண்டவரே, நான் துன்புறுகிறேன் ஆண்டவரே. இந்த நோயிலே நீர் ஒரு நல்ல மருத்துவராக மாறும், நீரே மருந்தாக மாறும், என்னை சுகப்படுத்தும், நான் சுகம் பெறுவேன். கேட்போமா? வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியனானீரே, சோதனையின் நேரத்தில் நீர் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆண்டவரை உற்று நோக்கி, என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அனைவரும் எழுந்து நின்று இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 வரை. அதன்பின் மரியா புறப்பட்டு
யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த நற்கருணை ஆராதனையுடைய மைய கருத்தை நான் என்ன சொன்னேன்? ஆண்டவரை தாங்கி செல்லுபவர்களாக நாம் வாழ வேண்டும், மாற வேண்டும். அப்போ போகும்போது நம்மெல்லாம் யாரை கூட்டிகிட்டு போக போகிறோம்? ஆண்டவரை கூட்டிகிட்டு போவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நான் ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்? ஏன் அவருக்கு என்ன வீடு கிடையாதா? ஆண்டவரை நான் எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்? மரியாள் இன்றைய நற்செய்தியிலே யாரை சுமந்து சென்றார்? யாரை சுமந்து சென்றார்? ஆண்டவரை சுமந்து சென்றார். கபிரியேல் தூதர் வந்து சொல்கிறார், இதோ தூய ஆவியும் மீது நிழலிடும், நீ கடவுளின் தாயாக மாறப்போகிறீர் அப்படின்னு சொன்ன உடனே மாதா என்ன செய்கிறாங்க? அந்த கருவை சுமந்து யார்கிட்ட போகிறாங்க? எலிசபெத் அம்மாள். எலிசபெத்துக்கு தெரியுமா அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லி? தெரியுமா? தெரியாது. போன உடனே எலிசபெத் என்ன வாழ்த்துறாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? ஏனென்றால் மரியாள் ஆண்டவரை சுமந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அன்னை மரியாள் ஆண்டவரை சுமந்து சென்றதால் தான் எலிசபெத்து 6 மாத நிறைமாத கர்ப்பிணி. அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறார்? உணர்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு மாதா கிட்ட இவற்றை எல்லாம் சொல்ல, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உங்களுடைய வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை மகிழ்ச்சியால் என்ன செய்தது? துள்ளியது. பாருங்க, எலிசபெத் அம்மாளுக்கு இப்படிதான் ஒரு அனுபவம் வந்தது. மாதாவை பார்த்தவுடனேயே மாதா போய் ஒண்ணுமே செய்யல, அந்த அம்மாட்டு சொல்ல, எல்லா கதையும் சொல்லல. பார்த்த உடனேயே அவர்களுக்கு பாருங்க, அந்த ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச அந்த ஒரு இன்பத்தை அன்னை மரியாள் கொடுத்தார் என்று சொன்னால், மரியாள் இயேசுவை சுமந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், யாரை சுமந்து செல்ல வேண்டும்? இயேசுவை. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மாதாவும் இயேசுவும் கானா ஒரு திருமணத்திற்கு போகிறார்கள். 2 பேரும் சாப்பிட்டு கம்முன்னு வர வேண்டியது தானே. என்ன பண்றாங்க? அங்கே ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் தீர்ந்தது என்பது அந்த குடும்பத்திற்கு ஒரு அவமானம். நம்ம கல்யாணத்தில் சாப்பாடு தீர்ந்துருச்சுன்னா அது அவமானம். மாதா என்ன செய்கிறாங்க? யாரையுமே சொல்லலை, யாரும் கேட்கல, போகிறாங்க. மகனே ரசம் தீர்ந்துருச்சு. அம்மா நான் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணி எனக்கு தெரியாதுப்பா. இந்த குடும்பத்தினுடைய குறையை நீர் போக்க வேண்டும். இங்கே வாப்பா, யார் அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. அங்கே அற்புதம் நடந்துச்சா இல்லையா? மாதா யாரை கூட்டிகிட்டு போனாங்க? யாரை கூட்டிகிட்டு போனாங்க? இயேசுவை. நம்முடைய அந்தோனியார் இன்னைக்கு கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். வந்த மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். யாரை அவர் சுமந்து நிற்கிறார்? அந்தோனியார் கையில் யார் இருக்கிறா? அழகா மேலே ஒரு சூர்மம் அழகா வச்சிருக்கிறாங்க. அந்தோனியார் கையில் யார் இருக்கா? இயேசு. இன்னும் என்ன இருக்கு? இறைவார்த்தை. இன்றைக்கு இறைவார்த்தையை நான் சுமக்க வேண்டும், இயேசுவை நான் சுமக்க வேண்டும் என்பதற்காக புனித அந்தோனியார் என்ன செய்கிறாரு?
என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ நான் இயேசு வச்சிருக்கிறேன் இல்லை, நான் பைபிளை வச்சிருக்கிறேன் இல்லை, அதை போல நீங்க என்ன செய்யணும்? இயேசுவை சுமக்க வேண்டும், இறை வார்த்தையை சுமக்க வேண்டும். அப்படி சுமந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அதே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே புனித அந்தோனியார் நமக்கு சொல்லுகிறார். அவருடைய பரிந்துரையை நாடி இந்த நற்கருணை ஆராதனைக்கு நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். நாம் யாரை சுமந்து செல்ல வேண்டும்? இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். நான் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். அப்படி சுமந்து செல்லுகின்ற போது என் வாழ்வு மாறும். அதைத்தான் மாதா செய்தாங்க, அதைத்தான் அந்தோனியார் செய்தார், அதைத்தான் புனிதர்கள் செய்தாங்க. எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரை சுமந்து சென்றார்கள். எல்லோரும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். இறை வார்த்தையை சுமந்து சென்றார்கள். அவர்கள் வாழ்வு மாறியது. இன்றைக்கு நாமும் செல்லும் போது இந்த இறை வார்த்தை என்னும் ஆண்டவரை, நற்கருணை நாதர் என்னும் ஆண்டவரை சுமந்து சென்று மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க, அந்த மகிழ்ச்சியை நானும் அனுபவிக்க நாம் முயற்சி எடுப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதோ இறுதியாக இந்த ஒரு பாடல் வழியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் ஒன்று தான் இந்த நற்கருணை ஆராதனை நாம் செய்ய போகிறோம். என்னது? ஆண்டவர்கிட்ட ஒன்று மட்டும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என் கூட நீங்கள் வரீங்க. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? பார்த்திமே அதாங்க செய்தார். பார்த்திமே பாருங்க, அவ்வளோ கூட்டம் போயிட்டு இருந்தபோது, இயேசு பிஸியாக போயிட்டு இருந்தபோது பார்த்திமே என்ன செஞ்சார்? இயேசுவே, தாவீதின் மகனே, பாவி என் மீது இரக்கமையும். அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருந்த மனுஷனை அந்த பார்த்திமேயை நிறுத்தினாருங்க. நானும் நீங்களும் நிறுத்த மாட்டோமா? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை அழைக்க வேண்டும், சாமியை கூப்பிடணும். பார்த்திமேயை பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி கவலைப்படல. அவர் மற்றவங்க சொன்னாங்க, டேய் அமைதியார், திட்டினாங்க, அதட்டினாங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்படலைங்க. அவருக்கு வேண்டியதெல்லாம் என் இயேசுவை நான் நிறுத்த வேண்டும், என் இயேசு என்னை பார்க்க வேண்டும், என் இயேசு என்னுடைய குரலை கேட்க வேண்டும். அதனால இதோ அருகில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்களால உங்களுக்கு வாழ்க்கை வராது. என் அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இதோ வீட்டில் நீங்கள் இருந்தாங்க கூட, இதோ பக்கத்தில் இருக்கிற பற்றி கவலைப்படாது, முழந்தால் படிடு. இறுதியாக இந்த பாடல் வழியாக ஒரு 5 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். இதோ ஆண்டவரே, என் கூட வாங்க, உங்களை நான் கூட்டிட்டு போவேன் ஆண்டவரே சொல்லுவோம். கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை தோடும். பல நேரத்தில் உம்மை நான் பார்க்காமல் எதையோ வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன் ஆண்டவரே. உம்மை ஒரு நாளும் நான் பார்ப்பது கிடையாது, உன் வார்த்தையை நான் கேட்பது கிடையாது. என் கண்களை இப்போது திறந்தருளும், உம்மை நான் பார்க்க வேண்டும். கேட்போமா? தோடும் என் கண்களையே இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவரே, என் நாவை தொடும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் பற்றி என் நாவு பேசுகிறது. எத்தனை எத்தனை தேவையில்லாத வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகள், மற்றவர்களை அழிக்கின்ற அந்த வார்த்தைகள். இயேசுவே, உன் வார்த்தையை நான் பேசலையே, உம்மை புகழ்ந்து பாடவில்லையே, என்னை மன்னியும். தோடும் என் நாவினையே
உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, தொடும் என் கைகளை. ஆண்டவரே, உம் பணி நான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம் பணியை நான் செய்ய என் கரங்களுக்கு ஆற்றல் தாரும். பல நேரத்தில் இந்த கரங்களை கொண்டு எத்தனை எத்தனை பாவமான காரியங்கள், பிறருக்கு உதவாத அந்த தருணங்கள், உம்மை இந்த கரங்களில் தான் பல நேரங்களிலே பக்தி இல்லாமல் நான் வாங்கி இருக்கிறேன். அப்படியே நாவிலே வைத்துக்கொண்டு இந்த கரங்கள் கூட உம்மைதான் வாங்குகிறது என்ற உணர்வற்ற நிலையிலே நான் இருந்திருக்கிறேன். இயேசுவே, என்னை மன்னியும். இந்த கரங்களை தோடும், இதை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். தோடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே, உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே நான் செய்ய வேண்டுமே. இயேசுவே, என் மனதை தொடும், என் உள்ளத்தை தொடும். என் உள்ளத்திலே இந்த காய்மகார சிந்தனை ஆண்டவரே, போட்டி, பொறாமை, வைராக்கியம், என் ஆன்மாவிலே ஈரல் நாற்றம், மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை எல்லாம் அதிலே நான் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, என் ஆன்மாவை தொடும். அதிலே எத்தனை எத்தனை வேதனை ஆண்டவரே, அதில் எத்தனை எத்தனை கலக்கங்கள் ஆண்டவரே, தொடும் என் மனதினையே. மனப்புண்கள் ஆறட்டும் இயேசுவே, என் மனப்புண்கள் எல்லாம் ஆறட்டும் ஆண்டவரே. கேட்போமா? தொடும் என் மனதினையே. மனப்புண்கள் ஆற வேண்டுமே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே. இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே ஆற வேண்டுமே. இரண்டு கரங்களையும் அப்படியே தலையில வைப்போம். இப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம பாட போகிறோம். ஆண்டவரே, இதோ தொடுமேன் உடலினை என்று சொல். உடலிலே தலையிலிருந்து, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இருக்கிற எல்லா வியாதிகளும் இப்போது ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த இருக்கிறார். இதோ குருக்கள் எல்லோரும் இணைந்து இப்போது உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை கூட எல்லா நோய்கள், எல்லா விதமான பாவ சாப கட்டுக்கள், சாத்தானின் கிருகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. செபிப்போமா? தொடும் என் உடலினையே. இயேசுவே, தொடும் தொடும். உடல் நோய்கள் தீர வேண்டுமே. வல்லமை வல்லமை வல்லமை. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே தீர வேண்டுமே. இரண்டு கரங்களையும் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். ஆண்டவரே, என் ஆன்மாவை தொடும். என் பாவம் போக வேண்டும். என் பாவ சாப கட்டுகள் எல்லாம் அகல வேண்டும். என் இதயத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உமக்கு எதிரான காரியங்கள், நான் சுமந்திருக்கிற அந்த வீணான சுமைகள் எல்லாம் இப்போது நீர் சுமைகளை எல்லாம் சுகங்களாக மாற்றும். இந்த பாவ சாப கட்டுக்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும். தொடுமை ஆன்மாவையே, என் பாவம் போக வேண்டுமே ஆண்டவரே, என் பாவம் போக வேண்டுமே என்று சொல்லி செபிப்போமா? தொடும் என் ஆன்மாவையே. தொடும் ஆண்டவரே, பிள்ளைகளை தொடும். பாவம் போக்க வேண்டுமே
இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே, என் பாவம் போக்க வேண்டுமே, பாவம் போக்க வேண்டுமே. இதோ ஆண்டவர் பலரை தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆமென். விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கட்டுக்கள் எல்லாம் புது உடைகிறது, உங்க மனபாரங்கள் எல்லாம் புது உடைகிறது. இதோ சுகம் கிடைக்கிறது. இதோ பிள்ளைகளுக்கு படிப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, திருமண வாழ்வு, குழந்தை பாக்கியம், தீராத நோய்களுக்கெல்லாம் ஆண்டவர் இப்போதே இதோ மருந்தாக மருத்துவராகிறது உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். குடும்ப சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல். நன்றி இயேசு, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, நான் குணமாவேன் ஆண்டவரே. இயேசுவே என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, நான் குணமாவேன் ஆண்டவரே. தந்தையே இறைவனே, இயேசுவே தூய ஆவியே, தந்தையே இறைவனே, இயேசுவே தூய ஆவியே. இதோ இயேசு உங்க கூட வரத்துக்கு சித்தமா இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேவு, சீக்கிரம் வாப்பா, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்ன அதே தெய்வம் ஒவ்வொருத்திட்டியம்மா கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், மகனே நீ கவலைப்படாத, உன் கூட வரேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்மா. Hallelujah. இன்னும் ஜோரா கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. 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 இன்னைக்கு நம்ம ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டு போறோம், நம்மோடு ஆண்டவர் இருக்க போகிறார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு நாம் இப்போது மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக, தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக இருவரிடமா வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய இந்த நற்கருணை அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.